ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, முருகனும் பிள்ளையாரும் சேர்ந்து இருக்காங்க. இன்னைக்கு கிருத்திகா நட்சத்திரம், சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். சங்கடகர சதுர்த்தியும் கூட. ஸோ நம்மளுடைய இந்த நாளுக்கான 12 ராசிக்காரர்களுக்கும் பலனையும் பரிகாரத்தையும் முதல்ல பார்த்துடலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தருவார். இன்றைய நாளில் சுக்கிர பகவானுமே மாறி இருக்காரு. ஸோ சுக்கிரனின் மாற்றமானது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பதனால தன லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சூரியன் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால மேஷ ராசி அன்பர்கள் மைக்ரேன் ப்ராப்ளம், தலைவலி, கண் வலி இது போன்ற விஷயங்கள் இருந்தால் மருத்துவரை பார்க்கவும். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பாராத பணவரவு மனதிற்கு சந்தோஷத்தை தரும். இன்று லக்ஷ்மி குபேரரை நீங்கள் பிரார்த்தனை செய்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரங்களும் சிறப்படையும். பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும். மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு பண பிரச்சனை மற்றும் கடன் பிரச்சனை, கடன் தொல்லைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்றைய நாளில் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பது பூமி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை. சந்திர பகவான் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு லாபத்தை தருவார். இன்று உங்களினுடைய மன குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு சூரியனின் மாற்றமானது உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசியிலிருந்து சுக்கிர பகவான் இன்று 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபத்தை தருவார். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கன்னிராசி நேயர்கள் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியான இன்று இந்த கன்னிராசி அன்பர்கள் விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும். மனக்குறைகள் இல்லாத நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை விளக்கும். இன்று நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் குரு பகவான் இந்த சஞ்சாரத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றியும் திருமண யோகங்களும் ஒரு சிலருக்கு கைகூடும். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மன நிறைவான நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் உற்றார் உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்று வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியாக இருப்பின் விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. இன்று முருகன் ஆலயத்திலேயும் சஷ்டி கவசம் படிக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் இருக்கும். குடும்பத்தில் பல நாட்களுக்கு முன்பு தொலைந்து போன பொருட்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கலாம். பூமி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும்.
மகர ராசி அன்பர்களுக்கு வீடு விற்பது, வீடு வாங்குவது இது போன்ற விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் பல நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்றைய நாளில் அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். சங்கடகர சதுர்த்தியான இன்று நீங்கள் சிதறுகாய் உடைப்பதும் மற்றும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதும் சிறந்தது.